Student, good evening. Next exercise 4th la வந்துட்டு third substitution பார்க்க போறோம். sin into dy by dx is equal to a. அப்ப sinங்கிற ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? sin inverse of a வா. அப்ப y டேர்மை தனியா x டேர்மை தனியா பிரிச்சுக்கலாம். அப்ப dy is equal to sin inverse a into dx. dy is equal to sin inverse a into dx. Okay. அப்ப integrating with respect to x both side. அப்ப integral dy is equal to sin inverse a. Sin inverse a integral dx. Integral dx. Okay. அப்ப integral dy na y. Integral dy na y. அப்ப integral dx na sin inverse a. Sin inverse a into x plus c. Plus c. Okay. So, y is equal to sin inverse a x plus c. இதை வந்து நான் equation number 1. இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா equation number 1. ஓகே. இதில் வந்துட்டு நான் என்ன சார் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா கொஷின்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன். என்ன மென்ஷன் பண்ணிட்டேன்னா y of 0 is equal to 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே. அப்போ y of 0 அப்படின்னா எங்கெல்லாம் x இருக்கா அங்கே 0, எங்கெல்லாம் y இருக்கா அங்கே 1. ஓகே. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அட் என்ன சார் சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னா x is equal to 0, y is equal to 1. எங்கெல்லாம் x இருக்கா 0, அங்கெல்லாம் y இருக்கா அங்கெல்லாம் 1. ஓகே. அப்போ 1 is equal to c. Equation number 2. Equation number 2. Substitute equation number 2 in 1. Substitute equation number 2 in 1. அப்போ y is equal to x into sin inverse a. Sin inverse a plus 1. Plus 1 equal to இந்த பக்கம் வந்தா minus 1. ஓகே. அப்போ என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். y minus 1 is equal to x into sin inverse a. X into sin inverse a. X into sin inverse a. ஓகே. ஸோ அப்போ இந்த எக்ஸ் டினாமினேட்டரில் வந்தால் என்ன சார் ஆகும்னா டிவைட் ஆகிடும். மீது என்ன இருக்கும் y minus 1 divided by x is equal to sin inverse a. Sin inverse a. ஸோ அப்போ இதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த sin inverse equal to எந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வந்தால் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாக மாறுமா? அப்போ என்ன சார் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். sin inverse y minus 1 divided by x, okay, is equal to a. It is the required differential equation. Is the required differential equation. அடுத்தது substitution number 4 இதிலே பார்க்க போகிறோம். substitution number 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. dy by dx is equal to e power x plus y. E power x plus y plus x cube e power y. X cube e power y. Okay. அப்போ dy by dx is equal to e power x plus y எப்படி சார் பிரிக்கலாம்னா e power x into e power y. E power x into e power y plus x cube into e power y. Okay. அப்போ e power y காமனாக வெளியில் எடுத்துடலாமா? அகைன் என்ன இருக்கும் dy by dx is equal to e power y காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன சார் இருக்குன்னா e power x plus x cube. E power x plus x cube. ஸோ அப்போ e power y டினாமினேட்டர் கொண்டு போகலாம். அப்போ என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். dy by e power y is equal to e power x plus x cube into dx plus x cube into dx. ஓகே. e power y நியூமரேட்டர் போச்சுன்னா ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். e power minus y dy is equal to e power y minus dy is equal to e power x plus e power x plus x cube into dx. X cube into dx. ஓகே. அப்போ போத் சைடு என்ன சார் பண்ணலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை தனியாக பிரிச்சுட்டேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யை தனியாக பிரிச்சுட்டேன். அப்போ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்
அப்போ integral e power minus y into dy is equal to integral e power x plus x cube into dx. ஓகே, ஸோ அப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இ பவர் மைனஸ் ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் ஒய் டிவைடட் பை மைனஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். ஓகே, எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் சி ஓகே. ஸோ அப்போ இ பவர் மைனஸ் ஒய் இது அப்படியே இந்த டேம் அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன சார் கிடைக்கும், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் ஓகே, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய், ஏன்னா இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் x power 4 by 4 x power 4 by 4 is equal to 0. Okay, is the required differential equation. Okay student, thank you. இதான் சார் வேரியபிள் செப்பரபிள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you student.